வீர மரணம் அடைஞ்ச கல்பனா சாவ்லா பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? வெங்கை வாழ்ந்த காட்டிலே வெங்கை வந்து நீரப்பிடும் கதையோ இன்னைக்கு உலகமே சுனிதா வில்லியம்ஸோட வெற்றியை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சரித்திர சாதனை படைச்சு நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து தந்தவங்க தான் கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லா அந்த பேரையும் அவங்களையும் மறக்க முடியுமா? விண்வெளி வீராங்கனை ஆகணும்னு நினைக்கிற பல பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா கல்பனா சாவ்லா தான் இருக்காங்க. ஆண்டு கல்பனா சாவ்லா விண்வெளிக்கு பயணப்பட்டாங்க. ஆனா கல்பனா சாவ்லாவோட இறுதி பயணம் அதுவா தான் இருக்கும் அப்படின்னு யாருமே நினைக்கல. விண்வெளியில இருந்து மறுபடியும் பூமியை தொட்டு விடும் தொலைவில் வந்த நிலையில திடீர்னு அந்த விண்கலம் வெடித்து சிதறி இருக்கு. ஒட்டுமொத்த உலகமுமே அப்படியே மூச்சடைத்து போன தருணம் அது. அந்த விண்கலத்துல இருந்த 7 விண்வெளி வீரர்களும் வீர மரணம் அடைஞ்சாங்க. உலகத்தையே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குன விஷயங்க அது. கல்பனா சாவ்லா அவர்கள் வந்த விண்கலத்துல கரெக்டா லான்ச் அப்போ எக்ஸ்டர்னல் ஃபியூவல் டேங்க் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பிரேக் நடந்திருக்குங்க. ஒரு பீஸ் ஆஃப் ஃபோம் வந்து விண்கலத்துடைய இடது ரெக்கையில மோதி இருக்கு. இது வெப்ப பாதுகாப்பு அமைப்பை சேதப்படுத்தி இருக்கு. இது பூமியுடைய வளிமண்டலத்துல மறுபடியும் நுழையும் போது ஏற்படுற கடுமையான வெப்பத்தை தக்க வைக்க ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஷட்டில்னால லேண்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. விண்வெளிக்கு போன முதல் இந்திய பெண் கல்பனா சாவ்லா. இன்னைக்கு இருக்கிற மாதிரி பல டெக்னாலஜிஸ் அப்போ இருந்திருந்ததுன்னா கண்டிப்பா கல்பனா சாவ்லாவை காப்பாத்தி இருக்கலாம். இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இவ்வளவு நாள் ஸ்பேஸ்ல இருந்துட்டு இப்போ பூமிக்கு திரும்பி இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. விண்வெளிக்கு போயிட்டு சாதிக்கணும்னு நினைக்கிற வீராங்கனைகளுக்கு கண்டிப்பா இவங்க 2 பேரும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ட் இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.